அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. விஜய் திரிஷா இந்த நோம்புடைய காலத்துல யாரையும் பத்தி புறம் பேசக்கூடாது, யாரையும் திட்டக்கூடாது, யார் மனசையும் நோகடிக்கக்கூடாது அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா என்கிட்ட வந்து சில கேள்விகள் இருக்கு. நான் யாரையும் திட்டல, காயப்படுத்தல, யாரையும் கோவமாவும் பேசல. நான் வந்து ஒரு கேள்வி கேட்கிறேன். அந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு விஜயை திட்டணும். ஏங்க, விஜய் வந்து ஒரு நடிகர். எத்தனை பெண்களோட நடிச்சிருக்கிறாரு, கூட சேர்ந்து ஆடி இருக்கிறாரு, இன்னும் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா. அப்பெல்லாம் உங்களுக்கு வந்து தோணலை இது தவறு அப்படின்னு? திரிசாவும் விஜயும் ஒன்றா இருந்த போட்டோக்கள், அவங்க எப்படி அவங்க வாழ்க்கையை பற்றி நம்ம பேச தேவையில்லை. சினிமாவில் ஒரு பெண் இல்லை, ரெண்டு பெண் இல்லை, அவர் எத்தனை படம் நடிச்சிருக்காரு, அத்தனை படத்துலையும் ஒவ்வொரு ஜோடியோட தான் நடிச்சிருக்கிறாரு. அவங்க ஃபோட்டோலாம் இந்த உலகம் ஃபுல்லாக போகுதே. உலகத்திலே எந்த இடத்துல வந்து விஜய் நடிகர் வந்து விஜய் மட்டும் இல்லை, எல்லா நடிகரும் நடிகைகளோட இருந்த போட்டோக்கள் உலகத்துல எங்க இல்லைன்னு சொல்லுங்க. எல்லா இடத்துலயும் பரவி கிடக்குது. அப்பெல்லாம் உங்களுக்கு யாருக்கும் கூசலையா? ஒரு ஆம்பளை வந்து இத்தனை பொம்பளை கூட நின்று போட்டோ எடுக்கிறாங்க, ஒரு பொம்பளை இத்தனை ஆம்பளை கூட எல்லாம் நின்று போட்டோ எடுக்கிறாங்க. சிந்திக்கல. ஏன்னா அது சினிமா. நான் வந்து நிறைய வரலாற்று ஆய்வாளர்கள் பேசுற நிறைய ஆடியோஸ் வீடியோஸ்லாம் கேட்டிருக்கேன். அதுல பல வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மன்னர்கள் ஒவ்வொருத்தருக்கும் 300-400க்கும் மேற்பட்ட பொம்பளைங்க இருந்தாங்களாம் அந்த புறத்துல. மன்னன் தசரதனுக்கே 320 பெண்களாம். விஜய்க்கு பொறுப்பொண்ணு தானே. இதையும் அவ்வளோ கேவலப்படுத்துறீங்க. அவங்க 2 பேரும் ஒன்றா போகிறது வரதுக்கு இவ்வளோ சொல்லிடுவீங்களா கதைகளை? எனக்கு வந்து இந்த விஜய் வந்து சினிமாவில் நடிக்கிற ஒரு நடிகராக எனக்கு ரொம்ப பிடிக்கும். விஜயோட திருமணத்தை நாங்களாம் பார்த்துட்டு நான்லாம் கோவப்பட்டிருக்கேன். ஏன்னா நடிகை சங்கீதாவை திருமணம் முடிப்பார்னு எதிர்பார்த்து என்னடா புது பொண்ணா இருக்குன்னு கோவப்பட்டு நான் வீடியோவை பார்க்கல. அதை பார்த்துட்டு வந்து பாதியில எந்திரிச்சு வந்துட்டேன். அந்த அளவுக்கு எனக்கு விஜயை பிடிக்கும். ஆனால் அரசியலுக்கு வந்தது நான் அப்படி விரும்பலை. ஏன்னா நடிகர்கள் அரசியல்வாதினா அரசியல்வாதியாக இருக்கணும். அதுக்காக இந்த மாதிரி கேவலமான விமர்சனம் பண்ணாதீங்க.